உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன என உங்களிடம் கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? இலங்கை, இந்தியா மற்றும் ஆங்கிலம் பேசுகின்ற அதிகமான ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் கல்வி கற்றிருந்தால் முந்திக் கொண்டு கண்டங்கள் 7 என்று பதில் சொல்வீர்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஆனால் உலகில் எல்லா இடங்களிலும் கண்டங்களின் எண்ணிக்கை 7 என கற்பிக்கப்படுவதில்லை. கண்டம் என்பதன் வரைவிலக்கணத்தை காண்போம். பெரும் நீர்ப்பரப்புகளால் பிரிக்கப்பட்ட பெரிய தொடர்ச்சியான தனித்த நிலத்தொகுதிகளே பொதுவாக கண்டங்கள் என வரையறுக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் நீங்கள் அவதானித்தால் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் எந்த நீர்ப்பரப்பும் பிரிப்பதாக தெரியவில்லை. அப்படியானால் இவை எப்படி 2 கண்டங்களாகின என்ற கேள்வி தோன்றுகிறதல்லவா? இவை 2 கண்டங்களாக அமைய கலாச்சார மற்றும் வரலாற்று பின்னணிகள் காரணமாகின. அப்படி கலாச்சார பின்னணிகள் தொடர்பில் நிலப்பரப்புகளை பிரிக்கப் போனால் 7க்கு அதிகமான கண்டங்கள் உலகில் இருப்பதாக வந்து சேர்ந்துவிடும். தெற்காசியாவின் கலாச்சார நிலைகளில் நின்றும் மத்திய கிழக்கின் கலாச்சார நிலை முற்றிலும் மாறுபட்டதல்லவா? ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டங்களை இணைத்த நிலையில் யுரேசியா என்ற கண்டம் உருவாகிறது. யுரேசியா என்ற கண்டத்தின் விளைவில் கண்டங்களின் எண்ணிக்கை 6 என லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும், கிரேக்கம், போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் கற்பிக்கப்படுகிறது. பிரபலமான ஒலிம்பிக் சின்னத்தில் வேறுபட்ட நிறங்களாலான 5 வளையங்கள் காணப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டத்தை குறிக்கின்றன. மனித குடியேற்றங்கள் அற்ற அண்டார்டிகா கண்டத்தை தவிர்த்து மொத்தமாக 5 கண்டங்களே காணப்படுகின்றன என ஒலிம்பிக் சின்னம் சொல்கிறது. இதேபோல தென் அமெரிக்கா கண்டத்தையும் வட அமெரிக்கா கண்டத்தையும் பனாமா கால்வாய் மட்டும்தான் பிரிக்கிறது. கால்வாயை தவிர்த்து பார்த்தால் இந்த 2 கண்டங்களையும் சேர்த்து அமெரிக்க கண்டம் என அழைக்கலாம் என்ற யோசனை வரும். அதனாலோ என்னவோ தென் அமெரிக்காவில் இவை 2ம் ஒன்றாக சேர்த்து அமெரிக்க கண்டம் என்றே இனங்காணப்படுகிறது. அப்படியானால் கண்டங்களின் எண்ணிக்கை 5 ஆகிவிட்டது. பனாமா கால்வாயை தவிர்த்து பார்ப்பது போல் சுயஸ் கால்வாயையும் தவிர்த்து பார்த்தால் ஆப்பிரிக்க யுரேசியா என்ற கண்டமாக ஆப்பிரிக்காவும் ஐரோப்பாவும் ஆசியாவும் உருவாகிவிடும். இதனால் கண்டங்களின் எண்ணிக்கை 4ஆக குறைந்துவிடும். கண்டங்களின் வரைவிலக்கணம் ஞாபகம் இருக்கிறதா? பெரும் நீர்ப்பரப்புகளால் பிரிக்கப்பட்ட பெரிய தொடர்ச்சியான தனித்த நிலத்தொகுதிகளே கண்டங்கள் எனப்படுகின்றன. இங்கு பெரிய என்பது மிக முக்கியமானது. அப்படியானால் ஆஸ்திரேலியா ஒரு கண்டமாக இருக்க முடியுமா? அதே போல அண்டார்டிகாவில் உள்ள பனிக்கட்டிகளை தவிர்த்து பார்த்தால் அங்குள்ள நிலப்பரப்பு ஆஸ்திரேலியாவை விட சிறியது. அந்த அடிப்படையில் அண்டார்டிகாவை கண்டமெனக் கொண்டால் இன்னும் உலகிலுள்ள பல தீவுகளையும் கண்டமெனக் கொள்ள வேண்டி வரும் அல்லவா? நாம் அறிந்த நிலையில் காணப்படும் கண்டங்களை நாம் புரிந்துள்ள கண்டம் பற்றிய வரைவிலக்கணத்துக்குள் அடக்க முடியாது என்பது மட்டும் தெளிவாகிறது. அப்படியானால் உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? நீங்கள் தக்க காரணத்தோடு எந்த பதிலையும் சொல்லலாம். அடிப்படையில் கண்டம் என்பது தொடர்ச்சியான பெரிய நிலப்பரப்பை குறிக்கும் என கருதி உலகில் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன என்று புரிந்து கொள்வோம். அப்படியானால் உலகிலுள்ள கண்டங்களில் எண்ணிக்கை என்ன? 7. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதுநுட்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.